அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஏன் யாருமே அந்த பக்கம் போக மாட்டேங்கிறீங்க? போனா போனா அங்க விளையாண்டது, உட்கார்ந்தது, நடந்தது, ஓடுனது, அந்த பழைய நினப்பெல்லாம் வரும்ல. அதுக்காக தான் போறதில்ல. அக்கா, அந்த வீடு பூரா மஞ்சு மதுமிதாவோட நினைப்பு தான் நிறைஞ்சிருக்கு. அங்க போனா இதுக்கு போய் எதுக்கு கலங்குறீங்க? நான் இது எனக்கு பெரிய தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தைரியசாலியா? நானா? மஞ்சுவையும் மதுவையும் நினைச்சு தினம் தினம் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். அக்கா, நீங்களே இப்படி இருந்தா எப்படி? நானும் மனுஷிதானே காவியா. இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? உண்மைதான் மேகலா. ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் உடைஞ்சு போயிருக்காங்க. ஆமாக்கா. அவங்களுக்காக நான் வேஷம் போடணும். உண்மையிலேயே பெரிய கொடுமை மேகலா. அதனாலதான் நான் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறேன். வீட்டுல தைரியசாலியா காமிச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா மேகலா? தெரியல. பேசாம 2 பொண்ணுகளை பிடிச்சு இதுதான் மஞ்சு மதுன்னு சொல்லி மாமாத்த முன்னாடி நிறுத்திட வேண்டியதானே? அட்லீஸ்ட் அவங்களாச்சும் சந்தோஷமா இருப்பாங்களா? அதுவும் நடந்துருச்சு. 2 பேரும் உள்ள வந்து நாடகம் ஆடிட்டு போயிட்டாங்க. ஆமா, அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் மறந்துட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு அருண். அம்மாவும் அப்பாவும் அவங்க மேல காட்டின பாசத்தை பார்த்தா மனசே கலங்கிடும். பாவம் மேகலா, எல்லா வசதியும் இருந்தும் நிம்மதி இல்லாம இருக்காங்க. இல்லாதவங்களுக்கு பண கஷ்டம், இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம். ஆமா மேகலா, 6 மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்சாரு ராமநாதன். அவரையே நீங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சவங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? நாங்க போன கோவிலுக்கு அவங்களும் வந்ததா நானும் அப்பாவும் நம்பணும். கண்டிப்பா கடவுள் காட்டி கொடுப்பாரு. அப்ப நம்ம வேற ஏதாவது வழியில ட்ரை பண்ணலாமா? இல்ல அருண், வெயிட் பண்ணி பாப்போம். குலதெய்வத்துக்கும் பூஜை போட போறோம். மனிதன் நினைக்கிறான், கடவுள் முடிக்கிறான். சரி, வாங்க. கீதா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். வாமா கீதா, உட்கார். சொல்லுங்க சார். ஆமா கீதா, உன் பர்சனல் லைஃப் பத்தி நான் கேட்டேன். ஆனா என் பர்சனல் லைஃப் பத்தி நீ கேட்கவே இல்லையம்மா. எனக்கு அது தேவையே இல்லையே ஆனா சார். எனக்கு அது தேவைம்மா. சரி சார், உங்களுக்காக வேணா நான் கேக்குறேன். ஷில்பா என் ஒய்ஃபோட பேர். ரொம்ப மாடர்ன் டைப். எவ்வளவு தூரத்துக்கு மாடர்னா, தான் பெத்த பிள்ளைய கவனிச்சுக்க டைம் இல்லாத அளவுக்கு மாடர்ன். அப்படியா சார்? ஆமாம்மா. அதனால அவனை சின்ன வயசுலயே ஸ்டேட்ஸுக்கு அனுப்ப வேண்டியதா போச்சு. பட் உங்க சன் யூஎஸ் ரிட்டர்ன்னு ஆஃபீஸ்ல எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்களே சார். என்னம்மா பெருமை? அம்மா அப்பா அரவணைப்போட உயர்ந்தது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுமா. ஐ அக்ரி சார். அதனால அவனுக்கு பாசத்தோட மதிப்பே தெரியாம போயிடுச்சுமா. உண்மைதான் சார். எனக்கு காசு பணம் வசதி எல்லாம் என் அக்காவால தர முடியல. ஆனா பாசத்தை எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கா. அதை நீ புரிஞ்சு வச்சிருக்கமா. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சொல்றேன், முடியுமான்னு பாரு. முடியும்னா உங்களுக்காக நான் நிச்சயமா பண்றேன் சார். இல்ல கீதா, அவன் தனியா வளர்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்திலயும் அவன்கிட்ட சீரியஸ்னஸே இல்லை. அப்படின்னா அவன் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்காமா. அதேதான் சார் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் கணேஷ் சொன்னாரு. அவன் எதை வச்சு சொன்னானோ எனக்கு தெரியாது. ஆனா தியேட்டரு, பப்பு, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டின்னு அவன் காலம் இப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்போ அவர் ஆபீஸ் வர்றது காலையில ஒரு ஹாய், சாயந்தரம் ஒரு பாய், அவ்வளவுதான். அதுக்கு
நான் என்ன சார் பண்ணணும்? கீதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ வந்த பிறகுதான் அவங்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, இப்பெல்லாம் ஆபீஸுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்கார்றான், அடிக்கடி உன்னை பத்தி விசாரிக்கிறான். அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒன்றும் தப்பா கேட்கல, ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க எது வேணாலும் கேளுங்க, ஆனா என் கௌரவத்துக்கு குறைச்சல் வராத அளவுக்கு கேளுங்க சார். கீதா, நானும் ஒரு ஜென்டில்மேன் தான்மா. அப்ப சொல்லுங்க சார். நீ அவனுக்கு டீச்சரா மாறணும். புரியல புரியல சார். அவன் ஆஃபீஸ் வரப்பெல்லாம் நீ அவனுக்கு கம்பெனியில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, அதுக்கு நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆனா நான் போய் எப்படி சார்? உன்னால முடியும், நம்பு. நீ சொன்னா அவன் கேட்பான். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நான் ட்ரை பண்றேன் சார். இது போதுமா? என்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட இளவரசன் அவன். அவனை ராஜாவாக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே சார், பட் ஒன் கண்டிஷன். ஒன்லி அஃபிஷியல், நோ பர்சனல். ஓகே, தேங்க்யூ கீதா, தேங்க்யூ வெரி மச். யூ மே கோ நவ. தேங்க்யூ சார். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஆமா, என்ன கோயில்ல நல்ல கூட்டமா? எக்கச்சக்கமான கூட்டம்னு. நம்ம அருணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் அந்த கூட்டத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செய்யறாங்க தெரியுங்களா? ஓ, கேட்டுக்கிட்டியா காவியா? இந்தாங்க அண்ணி. உங்க அண்ணன் அப்பப்ப நல்ல காரியமும் பண்றான் போல இருக்க. அப்பா, எனக்கு ஒரு டவுட். அண்ணன் நல்லவனா இல்ல கெட்டவனா? தெரியலையம்மா, தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஆமா ஆமா, அன்னைக்கு ராமசாமி எப்படி அடிச்சு கூப்பிட்டு வந்தா நீதான் பார்த்த இல்ல? அவன் மரியாதையா கூப்பிட்டான், வரல. அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச மரியாதையை கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டான், அவ்வளவுதான். கைலாசம், நீ சின்ன வயசுல பார்த்த அருண்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் இப்படி பேசுற. இப்ப இருக்கிற அருண் வேற. இந்த மணிமேகலை மட்டும் இந்த பஞ்சாயத்துல இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கலன்னு வச்சுக்க, அந்த ராமசாமி அடிச்சே கொன்னு இருப்பான். இந்த பாரு, அவனை பத்தி உனக்கு ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? நான் கேக்குற மாதிரி சொல்லு, கேக்குறேன். உடனடியா அவனுக்கு ஒரு கால் கட்டு. அவனுக்கு கால் கட்டன உடம்பு பூரா கட்டு போட்டா கூட அவன் நிக்க மாட்டான். ஏன்னா புள்ளை அப்படி சொல்றீங்க? ஆனா அவன் சம்மதம் இல்லாம அவனுக்கு கல்யாணம் பண்ண கூடாதுங்க, அது மட்டும் உன்னை சொல்லிட்டேன். பார்த்து கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சு பத்திரிகை அடிச்சிட்டு இருக்கும் பாரு. சம்மதம் எல்லாம் பண்ண கூடாது. நல்ல கராத்து தெரிஞ்ச பொண்ணா பாருங்க, அப்பதான் தினமும் வீட்ல சண்டை வரும். ஒரு நல்ல ஃபைட் படம் பார்த்த மாதிரி இருக்கும், நமக்கும் பொழுது போகும். சும்மா ரெடி. இது நல்ல யோசனை. ஏங்க, நம்ம அருணை கேட்கலாம். அவன் ஒத்துக்கிட்டானா நம்ம பொண்ணு பாக்குற வேலையை பார்க்கலாம். ஆமாண்ணே, அண்ணி சொல்றதான் கரெக்ட். அண்ணி சொல்ற மாதிரி பொண்ணு பாப்போமே. நீ சொல்றதெல்லாம் கரெக்டுமா. நான் ஏன் யோசிக்கிறேன்னா, இவனே ஒரு முரடன், ஒரு பொண்ணை கட்டி வச்சு அதோட பார்த்து வேற கொட்டிக்கணுமான்னு தான். அண்ணே, அப்படி நினைக்காதீங்க அண்ணே. இது வரைக்கும் அருணை பத்தி அவன் ஊரை சுத்துவான், சண்டை சச்சரவுக்கு போவான், அடிதடிக்கு போவான். ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணான்னு ஏதாவது வந்திருக்கா? சரியா சொன்னீங்க. ஆ. வக்கீலோட அம்மாவாச்சே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, அவனை கட்டி வைக்கிறதா இருந்தா ஒரு 6 மாசம் என் கூட வந்து அவனை தொழில் பழக சொல்லு, அப்புறம் இதெல்லாம் பாப்போம். அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான், என்னால முடியாது. மத்ததெல்லாம் பேசுறல்ல, இதுக்கு ஒத்துக்க வையே. சுபையா, நானும் விசாலாச்சும் பேசி பாக்குறோம். அநேகமா அவன் ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னப்பா, நான் என்ன வேணாம் நான் நினைக்கிறேன். பேசி பாருங்க, ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்க, எனக்கும் சந்தோஷம் தான். என்ன இன்னைக்கு ஸ்வீட் டார்லிங் கீதாவை இன்னும் காணோமே? கீதா மாதிரி ஒரு அழகான பொண்ணு நம்ம பக்கத்துல இருந்தா கவிதை அப்படியே அருவி மாதிரி கொட்டும். அப்படியே அதை அள்ளி பருகுனா இனிமையா இருக்கும்.
ரிஷி வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கறதே இல்ல. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி பொண்ணுங்களுக்கு மெயில் போடுறதுல மட்டும் குறைச்சலே இல்ல. ஐடியா. அந்த ரிஷியோட மெயில் ஐடியும் தெரியும், பாஸ்வேர்டும் தெரியும். ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணி பார்த்தா என்ன? ரிஷி கீதாவை விரும்புற மாதிரி ஒரு மெயில் போட்டு பார்த்தா கீதாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட், your look broken my heart. When will you open your heart? Bye, Rishi. Hi Ganesh, good morning. Hi Geeta, good morning. Hey, என்ன இன்னைக்கு ரொம்ப அம்சமா இருக்கீங்க? அப்ப நேத்து இல்லையா? நேத்துதான். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலையை பாக்குறீங்களா? ஏன் கீதா பட்டுப்படாம பேசுற? ஆண் பெண்ணுக்கு நடுவுல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, காலையிலே ஆர்குமெண்ட் வேண்டாம். தேங்க்யூ. கீதா, உன் இன்பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலையா? என்ன பாக்ஸ்? டிஃபன் பாக்ஸா? அதுக்குள்ள இட்லி இருக்கான்னு பார்க்கணுமா? குட் ஜோக். ஆனா காலையில வந்ததுமே நாம பாத்துறணும். ஏன்னா முக்கியமான மெயில் ஏதாவது வந்திருந்தா? ஓ, மெயில் இன்பாக்ஸா? ஆமா. அதை விட இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் அப்புறமா பொறுமையா பாத்துக்கிறேன். என்ன கீதா? ரிஷி என்னமோ உளறி கொட்டி எழுதியிருக்கா. சத்தம் போடாத கீதா, அவர் வருங்கால எம்டி. யாரா இருந்தா எனக்கு என்ன? எப்படி இப்படி ஒரு மெயில் எனக்கு அனுப்பலாம்? அவ ஃப்ரெண்ட்ஷிப்காக பொண்ணுங்க கியூல நிக்குது. சோ வாட்? அவ என்ன ரேஷன் கடையா? இப்போ என்ன பண்ண போற? ரிசைன் பண்ண போறேன். கிணறு வெட்ட பூதம் கிளம்புது. உன்னை போக விட மாட்டேன் டார்லிங். முதல்ல எம்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, பிறகு யோசிக்கலாம். யா சார், மே ஐ கம் இன்? கம் கீதா. சார், நாங்க இங்க உழைக்கிறதுக்காக வரோம், பழைக்கிறதுக்காக இல்ல. தயவு செஞ்சு உங்க சன்ன கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க சொல்லுங்க, ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. கீதா கீதா ப்ளீஸ் கூல் டவுன். உட்காருமா. ப்ளீஸ் டேக் வாட்டர். சார், உங்க சன் பண்றது சுத்தமா சரியில்லை. சரியில்லையா? கீதா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. உங்க பையன் எனக்கு மெயில் அனுப்பியிருக்காரு. அதுக்கா இவ்வளவு கோவம்? என்னென்னமா மெயில் அனுப்பிச்சிருக்கான்? ஐ லவ் யூன்னு மட்டும் தான் போடல, மத்தபடி எல்லாமே எழுதியிருக்காரு. சரி கீதா, என்ன பொறுத்த வரைக்கும் என் சன்னும் ஒரு சாதாரண ஸ்டாஃப் தான். ஏன் நான் கூட ஒரு சாதாரண ஸ்டாஃப் தான். இந்த ஆபீஸ் பிரிமிசஸ்ல யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயமா உண்டு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க சார்? தப்பா இருந்தா அந்த தப்பை இனிமே யாரும் செய்யாத அளவுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். சார், சாரி, நான் ரிசைன் பண்ற முடிவுக்கு வந்துட்டேன். யாரோ பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்டா? நோ நோ, நீ ரிசைன் பண்ணா அது பெரிய தப்பாயிடுமா. நீ உன் கேபினுக்கு. ஐ வில் டேக் கேர் அண்ட் ஐ வில் டீல் வித் யூ. தேங்க்யூ சார். நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல கீதா, பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த அருண் தம்பி வந்ததும் அதுகிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி சம்மதிக்க வைக்கணுங்க. சுப்பையா எங்க? அண்ணன் காலையிலேயே வெளியில போயிட்டாரு. ஏன்?
அவர் இருந்தா அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அருண் ஒண்ணு சொல்லுவான். ஏடா கூடமா ஆகிறதுக்கா? காவியா எங்க? காவியாவும் அண்ணியும் ஏதோ கடைக்கு போனோம்னாங்க. இதான் நல்ல சந்தர்ப்பம்னு அனுப்பி வச்சுட்டேன். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பலமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஐயோ, அருண் கூட மேகலாம் வராளேங்க. கவலைப்படாத, அவன் நம்ம பக்கம் தான் பேசுவா. என்ன வீடே அமைதியா இருக்கு? எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்கம்மா. பேச்சுவார்த்தையா? அது ஒண்ணு இல்ல அருண், உங்க அப்பா தோப்பு விஷயமா பேச போயிருக்காரு. அதத்தான் பேச்சுவார்த்தைங்கிறாரு இவரு. சரிப்பா, நீங்க பேச்சுவார்த்தைக்கு போலியா? எனக்கு அருண் கிட்ட பேச்சுவார்த்தை இருக்குமா? அருண் கிட்டயா? ஆமாமா. அருண், உங்க அப்பாவுக்கு வயசாயிட்டே போகுதுல்ல? ஆமா. உனக்கும் வயசு ஏறிட்டே போகுதுப்பா. ஆமா அத்தை. பூம்பு மாடு மாதிரி தலையாட்டாம என்னமோ சொல்ல வராங்க, கேளுங்க. சரி சரி. உங்க அப்பாவுக்கு கூட மாட ஒத்தாசையா தொழிலை கவனிச்சுக்கலாம்ல? கவனிச்சுக்கலாம் அங்கிள். ஆனா எனக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம் ஒத்தே வராது. அப்படியே நீ நினைக்கிற? அவரு வயலை கவனிச்சுக்கணும், நீ நம்ம மில்ல பாத்துக்க. மில்ல பாத்துக்கலாம், ஆனா எல்லாத்துலயும் மூக்கு நுழைப்பாரத்த. அவருக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு தடவை நடந்து காட்டு, அப்புறம் பாரு. அவங்க சொல்றது சரிதானே அருண்? இல்ல மேகலா, வயசானவங்க இதான் இப்படிதான் பண்ணணும்னு புடிவாதமா இருப்பாங்க. நம்மளால புதுசா எதையும் யோசிக்க விட மாட்டாங்க. அவருக்கு அனுபவம் இருக்குல்ல. சரிங்க, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒரு 6 மாசம் சுபையாவுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்க, அதுக்கப்புறம் பாரு 7வது மாசமே கல்யாணம் தான். யாருக்கு? உனக்குதான்ப்பா. அட போங்க அத்த, அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. இப்படியே எத்தனை காலம் இருப்பீங்க? நீங்க எந்த பொண்ணு சொல்றீங்களோ அதையே கட்டி வைக்க சொல்றேன். அது வசதி இல்லாத பொண்ணா இருந்தாலும் சரி. தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க மேலையில நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அதை எந்த விஷயத்துக்காக பயன்படுத்தாதீங்க. அருண், அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இங்க இருக்கிற கடைக்கு அனுப்புனா இவ்வளவு நேரமா? எங்க போனாலும் மச மச நின்னுகிட்டே இருப்பாரு. வரதா? கொடுங்க. ஏன் இப்படி புடுங்குற? என்ன அவசரம் இப்போ? பசங்க பசியோட வர மாட்டாங்களா? வரட்டும், வந்து அவங்க சமைச்சிக்க மாட்டாங்களா? வயசான காலத்து உனக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னங்க சிரமம்? உப்பு பார்த்து காரம் பார்த்து பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறதா சிரமம்? அம்மா சமையல்னா அன்பும் அக்கறையும் இருக்கணுங்க. கொடுங்க. அம்மா, 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 அப்பா, அம்மா எங்க? என்ன வந்தது வராதமா அம்மாவை தேடுற? இல்ல, ஈவினிங் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா எதுவும் செஞ்சிட போறாங்க. என்னப்பா? போச்சு, உன் அம்மாவோட அன்பும் அக்கறையும் போச்சுன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? இப்போதாமா அவங்க அம்மாவோட சமையல்ல அறுசுவை மட்டும் இல்ல பாசமும் கலந்துருக்குன்னு டைலாக்லாம் அடிச்சுட்டு போனா. ஆஹா, இன்னைக்கு ஒரு நாள் அம்மாக்கு ரெஸ்ட் தரலாம்னு நினைச்சேன். எப்படியோ இன்னைக்கு உங்க அம்மாவோட சமையல்ல இருந்து நான் தப்பிச்சேன். எப்படி எப்படி இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்களா? சீதா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நாளையில இருந்து உங்களுக்கு இல்ல இன்னையில இருந்து உங்களுக்கு பத்திய சாப்பாடு தான். பாத்தியம்மா சீதா, வரும்போதே கரண்டியோட வந்திருக்கா. சண்டை போற மூட்லயே வந்திருக்கா போல இருக்கு. என்னைக்கு உன்னை கட்டணும் அன்னையில இருந்து எனக்கு பத்திய சாப்பாடு தான். அதுவே எனக்கு பழகி போச்சு.
என்ன கீதா, என்னாச்சு? என்னம்மா கீதா, உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒர்க் லோட் ஜாஸ்தியா? டயர்டா இருக்கா? உடம்பு டயர்டா இல்ல, மனசு தான் டயர்டா இருக்கு. பாரு, எதுவா இருந்தாலும் இந்த அக்கா கிட்ட சொல்லு. எனக்கு உன்னை விட்டா வேற யாருக்கா இருக்கா? ஏமா நாங்க இல்லையா? இருக்கீங்க, ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இதை பாருமா, அனுபவம் வழுக்கு தலையனுக்கு கிடைக்கிற சீப்பு என்கிட்ட, தலைமுடி உன்கிட்ட. வேணும்னா சொல்லி சீவு விடுறோம். அப்படின்னு சிக்கலான பிரச்சனை. அக்கா, ஒரு பொண்ணுக்கு வேலை முக்கியமா இல்ல கௌரவம் முக்கியமா? கௌரவமான வேலை முக்கியம். ரெண்டும் ஒன்னா கிடைக்கல, அப்ப எதை விடுறது? வேலைய. அதே மாதிரி நல்ல வேலை வேற வேலை கிடைக்கிறது கஷ்டம்னா? இங்க பாரு, வேலை நாம தேடிக்கிறது, மாத்திக்கலாம். கௌரவம் கூட பிறந்தது, மாத்த முடியாது. அப்ப நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன். ஏ, என்னாச்சு? என்னம்மா, என்ன பிரச்சனை சொன்னா தானே தெரியும். ஏங்க, கலகலன்னு இருக்கிற பொண்ணு இன்னைக்கு வாடி போய் வந்திருக்கா. என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ முதல்ல எழுந்து போய் முகத்தை கழுவிட்டு வாமா, டிஃபன் சாப்பிடலாம். என் பாரத்தை இறக்காம எனக்கு பசி எடுக்காது. சொல்லு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எங்க எம்டி பையன் ரிஷி இருக்கான்ல? ஆமா, ஏற்கனவே உனக்கு அவனுக்கு முட்டிக்குச்சுல, அப்புறம் இல்ல என்ன? அவன் பசு தோல்ல இருக்க புலிக்கா. என்ன புலியும் உன்கிட்ட பதுங்கிடுமே. பதுங்கினது இன்னைக்கு பாய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்னதாம்மா பண்ணா? அவனோட லவ்வ சொல்லி எனக்கு மெயில் பண்ணிருக்கான். அவ்வளவுதானா? என்னக்கா சாதாரணமா சொல்றேன்? இத பாரு, சாதாரணமா எடுத்துக்கிட்டா எதுவுமே சாதாரணம் தான். ஐடி ஃபீல்டுல ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் சாதாரணம் தான். நீ டிஸ்போஸ் பண்ணிட்டு போ. அக்கா, ஆமாண்டி, என் அழகு தங்கச்சி. நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்து பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே இதுதான். டேக் இட் ஈஸி. அவங்க ஆடுவாங்க, நாம வேடிக்கை பார்க்கணுமா? எம்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணியா? என்ன சொன்னாரு? ஐ வில் டேக் கேர்னு சொன்னாரு. இத பாரு, அவன் கண்ணு அடிச்சானா, கை பிடிச்சானா, இல்ல டபுள் மீனிங்ல பேசினானா? இல்ல. அப்ப விட்டு தள்ளு. எப்படி விடுறது? அவன் சுதந்திரம் என் மூக்கு நுனி வரைக்கும் தான், அதை தாண்டிட்டான். இல்ல, மூக்கு நுனிய தாண்டலாமான்னு பெர்மிஷன் கேட்டிருக்கான். நீ நோ சொல்லிட்டு போ. ஆமாவா இல்லையா? ஆமா. கீதா, உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அங்கேயும் ஒரு ரிஷி இருப்பான். தைரியமா ஃபேஸ் பண்ணு. நீ ஓடுனா அவன் துரத்து தான் செய்வான், நீ துரத்துனா அவன் ஓடிடுவான். தேங்க்ஸ்கா, இப்பதான் எனக்கு ஒரு கிளியர் பிக்சரே கிடைச்சிருக்கு. இனிமே பாரு ஏன் ரியாக்ஷன். அப்போ என்னுடைய ஒப்பீனியன் வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், ஃபைனல் ஒப்பீனியன் எல்லாமே எனக்கு என் அக்கா கொடுத்துட்டா. உங்க ஒப்பீனியன் அவசியம் இல்ல. சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க வா வா, வாங்கப்பா. அவ பிரச்சனை அவளுக்கு, போங்க. ஏன்பா நீங்க சாப்பிட வரலையா? கீதா, உங்க அம்மா பத்தி சாப்பாடு செஞ்சிருக்கா, எனக்கு வேண்டாம். உங்க அக்கா நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா, அது சாப்பிடுறேன். சொல்லிட்டேன், நிச்சயமா நடக்கும். சரி. காவியா, எதுக்கு மேகலாவோட லேப்டாப் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்க நீ? அப்பா, இது மஞ்சு மதுமிதாவோட சின்ன வயசு போட்டோ தானே? ஆமாமா, நீ முதல்ல அதை கொண்டு போய் உள்ள வை. அப்பா, இதுல ஒரு மெயில் வந்திருக்குப்பா. மேகலாவோட லேப்டாப்பை நீ எடுத்ததே தப்பு, அதுல அவளோட மெயில வேற பாக்குறியா நீ?
இல்லப்பா போட்டோ க்ளோஸ் பண்ணும்போது ஏற்கனவே அவங்க மெயில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மினிமைஸ்ல இருந்து இப்ப அதுவாவே ஸ்கிரீன்ல வந்துருச்சு. அப்பா இதுல மஞ்சு மதுமிதாவை பத்தி அவங்க இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்குப்பா. என்ன சொல்ற நீ? ஆமாப்பா அப்படிதான் வந்திருக்கு. நீங்க வேணா பாருங்களேன்.